எடப்பாடி பழனிசாமியின் இருக்கையில அமர வேண்டியவங்க செங்கோட்டையனும் ஓ பன்னீர்செல்வமுமா? ஜெயலலிதா மற்றும் சசிகலா அவர்களுடைய விசுவாசிகளாக இருந்த இவங்களுக்கு தான் முதல்ல வாய்ப்பு கிடைச்சுதான். ஆனா ரெண்டு பேருமே செஞ்ச தவறால தான் இன்னைக்கு அவங்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டு அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கையில் அமர்ந்திருக்காரு. வாங்க இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தவறுகள் என்ன அப்படின்றத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புல உண்மையிலேயே அமர வாய்ப்பு கிடைச்சவங்க அப்படின்னா அது செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தான். ரெண்டு பேருமே ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்தவங்க. முதல்ல ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சசிகலா பதவியேற்புக்காக ராஜினாமா செஞ்சவரு அப்படியே அமைதியா இருந்திருந்தா அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும். அதே போல செங்கோட்டையனும் கூவத்தூர்ல முதல்வர் பதவிக்கான வாய்ப்பை ஏற்று இருக்கலாம். இருவருமே செஞ்ச தவறுகளால இன்னைக்கு வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. அதிமுகவினுடைய 50 ஆண்டு கால வரலாற்றுல விசுவாசத்துக்கும் செல்வாக்கிற்கும் பெயர் பெற்ற இருபெரும் தலைவர்களும் இன்னைக்கு தங்களுடைய அரசியல் அடையாளத்தை காப்பாத்துறதுக்காகவே பெரும் போராட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பொறுமையின்மையால வாய்ப்பை தவற விட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நிபுணர்கள். ஜெயலலிதாவால 3 முறை முதலமைச்சர் நாற்காலியில அமர வைக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா 2017 சசிகலாவினுடைய பதவியேற்புக்காக அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு. ஆனா யாரோ சொன்னதை நம்பி ராஜினாமா செஞ்ச சில நாட்கள்லயே தர்ம யுத்தம் தொடங்கி சசிகலாவை எதிர்த்தாரு. ஒருவேளை அவர் சசிகலா சிறைக்கு செல்லும் வரை அமைதியா காத்திருந்திருந்தார்னா கட்சியினுடைய சட்ட விதிகளின்படி அவரே முதலமைச்சராக தொடர்ந்திருந்திருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பெயர் முன்னுக்கு வர வாய்ப்பே இருந்திருக்காது. அதிகாரத்தை விட்டு கொடுத்ததும் அதுக்கப்புறமா அவசரமா அதை மீட்டெடுக்க முயன்றதும் ஓ பன்னீர்செல்வம் செஞ்ச சறுக்கள். செங்கோட்டையனுக்கு கூவத்தூர்ல சசிகலா கொடுத்த வாய்ப்பை மறுத்ததுதான் பெரிய தவறா பார்க்கப்படுது. காரணம், அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் வரை நன்கு தெரிந்த முகம் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கே அரசியல்ல சீனியர் இவர்தான். கூவத்தூர் விடுதியில எம்எல்ஏக்கள் தங்கி இருந்தப்போ முதலமைச்சர் பதவிக்கு சசிகலாவினுடைய முதல் சாய்ஸ் செங்கோட்டையன் தான் என்று அரசியல் வட்டாரங்கள்ல இருந்துச்சு. ஆனா கூவத்தூர் கூட்டத்துல எனக்கு முதல்வர் பதவி வேணாம், கட்சி ஒற்றுமையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவரே மறுத்துட்டாராம். அவருக்கு அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அன்னைக்கு செங்கோட்டையன் முதல்வர் பதவியை ஏற்றிருந்தார்னா இன்னைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் அவர் வசம் இருந்திருக்கும். தலைமை பண்பு இருந்தும் அதை ஏற்கக்கூடிய துணிச்சல் சரியான நேரத்துல காட்டாததுதான் அவர் செஞ்ச வரலாற்று பிழையால செங்கோட்டையன் வாய்ப்பை தவற விட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவறுவிட்ட இடத்துல எடப்பாடி பழனிசாமி மிக சரியா காய் நகர்த்தினாரு. சசிகலாவால அடையாளம் காட்டப்பட்டாலும் அதுக்கப்புறமா கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் மாதிரியான சீனியர்களையே ஓரங்கட்டும் அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு. விசுவாசம் அப்படின்றது அரசியல ஒரு முதலீடு தான். ஆனா சரியான நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய அதிரடி முடிவுகளே அதிகாரத்தை தீர்மானிக்கும் அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னுதாரணம். ஓபிஎஸ் அமைதியின்றி அவசரப்பட்டாரு, செங்கோட்டையன் அதிகாரம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினாரு. இன்னைக்கு இவங்களுடைய அந்த ஒரு நிமிட முடிவுகள் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தலைமையையே எடப்பாடி பழனிசாமி வசம் கொண்டு சேர்த்துருச்சு. இப்போ ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்துட்டாரு. செங்கோட்டையன் விஜயனுடைய தாவேகால இணைஞ்சிருக்காரு. சின்னமா என்று உருகியவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாங்க. அரசியல சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சரியா செஞ்சது எடப்பாடி பழனிசாமி தான். விசுவாசம், துரோகம் என்று அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவங்க தான் தலைவர்களாக முடியும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.